எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல நம்ம சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து ஒரு பவுன்ஸுங்க அமெரிக்கன் மார்க்கெட்ல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாஸ்டாக் வந்து வெள்ளிக்கிழமை பயங்கரமா அடிச்சிருந்தாங்க இல்லையா? அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. ஒரு 0.85% பக்கமா பவுன்ஸ் ஆயிருக்கு. தென் S&P 500 0.30%. தென் டவ் ஃபிளாட்டுங்க. நெகட்டிவ் அண்ட் ஃபிளாட். தென் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ். அதே எதிரொலிப்பு அமெரிக்க சந்தையினுடைய எதிரொலிப்பு இன்னைக்கு ஜப்பான் மார்க்கெட்லைங்க ஒரு 1% பக்கமா ஒரு 0.98% வந்து அப்பு. ஏஷியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் மார்க்கெட்டும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல தாங்க இருந்தது. பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று பயங்கரமா அடிச்சிருந்தாங்க. எஃப்ஐஐஸ் பயங்கரமா வித்திருக்கிறாங்க. ஒரு 5555 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ். கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஐஸ் பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட மெதுவா கீழே இறங்கிட்டு இருக்குங்க. தென் பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்குங்க. $93 பெர் பேரலுக்கு பக்கமா இருக்கு. என்ன நிலைமை அப்படின்றத பார்ப்போங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானோட பீஸ் டீலை நெருங்கி வந்துடணும், பீஸ் டீல் போட்டுறணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நேற்று நிலைமை எப்படி இருந்தது? இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்கியிருந்தாங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் மேல மிசைல் அட்டாக்ஸ்லாம் நடத்தியிருந்தாங்க. இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணாங்க இல்லையா? ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? இஸ்ரேல் தரப்பை வார்ன் பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்க ஈரானை தாக்குனீங்க அப்படின்னா அதற்கு பின்விளைவுகளை நீங்க தான் பார்த்துக்கணும், நாங்க இனிமே வரமாட்டோம், நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கின மாதிரி தெரியுதுங்க. பிரெண்ட் க்ரூட் அதனால கொஞ்சம் சாஃபன் ஆயிருக்கு. தென் டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபின்னு எடுத்துக்கிட்டோம்னா 95.48 இந்தியன் ருபீஸா இருக்குங்க. தென் தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் $4,358 பெர் அவுன்ஸ்ல இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் தங்கம் ஒரு $130 விலை ஏறி இருக்குங்க. 14,200 ரூபாயா இருக்கு. தென் இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் சம் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் BMW இந்தியா என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க? July 1, 2026 இருந்து அக்ராஸ் தேர் போர்ட்ஃபோலியோ ஒரு 2% ப்ரைஸ் ஹைக் பண்ணணும் அப்படின்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ருப்பி டிப்ரிஷியேஷன். தென் அவங்களுடைய லாஜிஸ்டிக் காஸ்ட் அது எலிவேட்டடாக போகுது. அதனால இவங்க 2% ப்ரைஸ் ஹைக் திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஐபிஓ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஜெப்டோ செபி கிட்ட அப்டேட்டட் டிராஃப்ட் பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு 8,000 crore வரைக்கும் த்ரூ ஐபிஓ ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுது. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா Q4 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ 75% ஏறி இருக்குங்க. பட் லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்ன நல்ல செய்தி அப்படின்னா லாஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 1,539 crore லாஸ் எடுத்திருக்காங்க. இது Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 1,831 crore பக்கமா இருந்திருக்கு. தென் ஓவராலாக ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு. 5,900 crore பக்கமாக லாஸ் எடுத்துருக்காங்க. இது ஃபினான்ஷியல் 25ல 4,699 crores இருந்திருக்குங்க. டிட்டக்ரா ரயில் சிஸ்டம்ஸ் என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க? ஃபினான்ஷியல் 27ல இருந்து அவங்களுடைய ரயில் கோச்சஸ், குறிப்பாக அலுமினியம் ரயில் கோச்சஸ் உற்பத்தி எல்லாமே வந்து முழுசா இந்தியாவிலே உற்பத்தி பண்ணோம் அப்படின்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே புனே மெட்ரோவுக்கு அலுமினியம் கோச்சஸை சப்ளை பண்ணியிருக்காங்க. இது டிட்டக்ரா ரயில் சிஸ்டம்க்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து கனடா லைஃப் அப்படின்ற ஒரு நிறுவனங்க, குளோபல் லைஃப் அண்ட் பென்ஷன் இன்சூரர். அவங்களோட ஒரு $multi-million டீல் போட்டிருக்காங்க. டீலோட ஒர்த் எவ்வளோ அப்படின்றத கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ணல. இந்த டீலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாடர்னைஸ் பண்றதுக்கான டீலுங்க யூரோப்ல. இது டிசிஎஸ்ல வந்து டெவலப்மெண்ட். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கும், பட் இன்னுமே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய புரிதல். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26 ஆனுவல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? எங்களுடைய பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய இன்டர்நேஷனல் ஃபுட் பிரிண்ட்ஸை நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக புஷ் பண்றது ஒரு சைடு, பிளஸ் ஆல்டர்னேட் ஃபியூல் மொபைலிட்டிலையும் எங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக ஹெவி ட்ரக்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் அந்த ஏரியாவுக்கு போவாங்க. தென் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இவிஸ்க்கு அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். அது போக ஃபினான்ஷியல் 27 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாடரேஷன் இருக்கும். போன வருஷம் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இருந்தது. தென் டிமாண்ட் நல்லா இருந்தது. அதனால நல்ல growth இருந்தது. ஃபினான்ஷியல் 27ல மாடரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேயை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரீட்டைல் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5.29% ஏறி இருக்குங்க. 83,823 யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ரூரல் ஏரியாஸ்ல டிமாண்ட் நல்லா இருந்திருக்கு. டிமாண்ட் எதுக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்னா லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு. அது போக ஃபினான்சிங் ப்ரெஷர், தென் இன்புட் காஸ்ட் ஏறுறது, இது எல்லாமே வந்து தொடர்ந்து அந்த செக்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஸ்டீல் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது 3% ஏறி இருக்குங்க மே 2026ல இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ப்ரொடக்ஷன் வந்து 14 மில்லியன் டன்னை கிராஸ் பண்ணியிருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டர், தென்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்ல டிமாண்ட் இருந்திருக்கு ஸ்டீலுக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்குங்க. 52 வீக் ஹைலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 21% கீழே தள்ளி தான் இருக்குது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ஆயில் டு ரீட்டைல் கன்க்ளாமரேட்ங்க. ஃபினான்ஷியலி 27 அவுட்லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்ட்ரீம்லி வல்னரபிள் தான். என்ன காரணம் அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எலிவேட்டடாக இருக்குது. தென் ஓவராலாகவே எக்கனாமிக்கில் ஒரு ஸ்லோ டவுன் நிலவுது. அதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மார்ஜின்ஸ் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குளோபலி டிமாண்ட் வந்து ஸ்லக்கிஷாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா 2026 ஃபர்ஸ்ட் 5 மந்த்ஸ்க்குள்ளேயே ஒரு 4 lakh crores பக்கமாக ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. 2025 எடுத்து பார்த்தோம்னா ஒரு 7.75 lakh crores இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஐஐஸ். 2024 இது 5.23 lakh crores இருந்திருக்கு. 2023 1.82 lakh crores இருந்திருக்கு. 2022 2.76 lakh crores இருக்கு. கேலண்டர் 2026 பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப டிஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது புதிய உச்சத்தை அடையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே வேணாம். ஏன்னா தொடர்ந்து எஃப்ஐஎஸ் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அடுத்து எஃப்ஐஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து 2 குவார்ட்டரா அவங்களுடைய ஸ்டேக்கை ஒரு சில நிறுவனங்கள்ல கட் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய லிஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அந்த நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேபிஐடி டெக்னாலஜிஸ், வேதன் ஃபேஷன், ஹெச்சிஎல் டெக், ஐடிசி, ஹெக்ஸவேர் டெக்னாலஜிஸ், எல்டிடிஎஸ், இன்ஃபோஹெச், கெய்ன்ஸ் டெக், ஜுபிலன் ஃபுட் ஒர்க்ஸ், இமாமி, ஐடிசி ஹோட்டல்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், பந்தன் பேங்க், தெர்மேக்ஸ் போன்ற நிறுவனங்கள்ல தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸாக எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை கட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த நிறுவனங்களில் நான் பார்க்கக்கூடிய பங்குகள் அப்படின்னா ஐடிசியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். வேற எதையுமே நம்ம பார்க்கறது இல்லை. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல் அப்படின்றது நமக்கு புரியும். உள்ள ஐடிசி ஹோட்டல்ஸ் இருக்கு. நம்ம ஐடிசி ஹோட்டல்ஸை தனியாக பார்க்கறது இல்லை. ப்ளஸ் எல்டிடிஎஸும் இருக்குங்க. எல்டிடிசியும் நம்ம தனியாக பார்க்கறது இல்லை. நம்ம எல்என்டியை பார்க்குறோம். ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் த்ரூ என்சிடி ஒரு 505 crores வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. 2 tranches ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ ப்ரைஸ்க்கு கீழே தாங்க இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ப்ரைஸ் டு புக் 2 விட அதிகமாக இருக்கும். வெயிட் பண்ணணும். ஹேலியான் என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க? இந்தியாவில் புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணுறதுக்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 2000 crore வரைக்கும் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. ஹேலியானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஓரல் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்ங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ், நோட்டபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்சோடைன் போன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேலியான் நிறுவனத்தினுடையது தான். தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்வென்ட்ரி அப்படின்றது லோ சிங்கிள் டிஜிட்டை டச் பண்ணியிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபியூல் காஸ்ட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால கன்சியூமர்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தென் சிஎன்ஜிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆன் த கான்ட்ரரி ஐசிஇ வெஹிக்கிள்ஸுடைய இன்வென்ட்ரி எல்லாமே ஒரு சைடு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. தென் சர்வதேச செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து H1B விசாவுக்கு கட்டணம் அப்படின்னு சொல்லி $1 லட்சம் நிர்ணயிச்சிருந்தார் இல்லையா? யூஎஸ் ஜட்ஜஸ் வந்து அது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ஹேவல்ஸ் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. சூப்பரான பிஸ்னஸ்ங்க. டெட் ஃப்ரீ பிஸ்னஸ். ஷேர் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 year லோக்கு பக்கமாக இருக்குங்க. பட் 42 times earnings பக்கமாக இருக்கும். ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. லோயர் லெவலுக்கு வந்திருக்குங்க. நீங்கள் ஹையர் லெவலில் என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அவங்க கொடுக்குற டிவிடெண்டையே தூக்கி உள்ளே போட்டு ஆவரேஜ் பண்ணலாம். பட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸே வந்து லோயர் லெவலில் கிடைக்குதுங்க நல்ல வேல்யூவேஷனில். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் அப்படின்றது என்னுடைய புரிதல். ஓவர் வேல்யூட் சைடில் இருக்கிறத அப்படியே விட்டுறலாம். அதே மாதிரி தாங்க ஒரு நண்பர் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பற்றி எழுதியிருக்கிறாரு. நான் எப்படியோ என்னோட ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸை கீழே இறக்கி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் வேல்யூட் சைடில் இருக்குங்க. இப்போயே ஒரு 45 times earnings பக்கமாக இருக்குங்க. நீங்கள் எப்படியோ ஆவரேஜ் பண்ணிட்டீங்க. நீங்கள் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்துட்டு இருக்க வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ரெண்டுமே வந்து மல்டி இயர் லோவில் இருக்குது, 52 week லோவில் இருக்குது அப்படின்னாலும் கூட 52 week லோ அப்படின்றது வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். இப்போ ரெண்டுமே வந்து காஸ்ட்லி தான். சீப்பான வேல்யூவேஷனில் ₹1 ஸ்டாக்கு 60 காசு 70 காசுக்கு இப்பயுமே கிடைக்குதுங்க. நல்ல நிறுவனங்களே கிடைக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து கேஸ்ட்ரால் நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நேற்று என் சந்திரசேகரன் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, ஹெவி ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் எனர்ஜி தான், ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின் தான் ஃபோக்கஸ். அது வந்து கேஸ்ட்ராலுக்கு அட்வான்டேஜ் நீங்கள் சொன்னீங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இவிஸ் வந்து பெனட்ரேட் ஆகி உள்ளே போயிருங்க. ஹெவி ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசி இன்ஜின் ரீட்டைன் ஆகும். ஐசி இன்ஜின் ரீட்டைன் ஆகுது அப்படின்னா கூலன்ஸ் அண்ட் லூப்ரிகன்ஸ் தேவைப்படுங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கும் தேவைப்படும். பட் கேஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஏரியாவில் மார்க்கெட் லீடருங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்றதுக்காக இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹெவி ட்ரக்ஸை பற்றி நேற்று சொன்னோம்.
கேஸ்ட்ரால் நல்ல பிஸ்னஸ், கடன் ரொம்ப ரொம்ப கம்மி, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குது. கேஸ்ட்ராலை தொடர்ந்து அடிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இவிஸை நோக்கி போகிறாங்க இல்லையா, ஃபியூல் காஸ்ட் எல்லாம் ஏறதுனால நிறையா இவிஸ்குள்ளே போகிறாங்க. ஐசிஇ வெஹிக்கிள்ஸோட இன்வென்ட்ரி மேலே ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ கேஸ்ட்ராலை இன்னும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். கேஸ்ட்ராலை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா உள்ள என்ன செய்தி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசி இன்ஜின் கண்டினியூ ஆகும். இவிஸ் பெனட்ரேட் ஆனாலும் கூட ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸாக இருக்கும். அதனால கேஸ்ட்ராலுக்கு பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன். நேற்று ஜி என்டர்டெயின்மெண்ட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. சார் நேற்று டீல்லாம் கூட அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஜியை பார்க்குறதுக்கு சன் டிவி நெட்ஒர்க்ஸை பார்த்துட்டு போயிடலாங்க. உள்ள நிறையா பிஸ்னஸ் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. நான் பெரும்பாலும் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் சன் டிவி தொடர்ந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். தென் டிராக்டர் பிஸ்னஸ்க்காக மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவா இல்லை எஸ்கார்ட்ஸை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. என்னுடையவே மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பார்க்கலாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வெறும் டிராக்டருக்காக பார்க்காம அது ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக பார்க்கலாம். நம்மளுக்கு டிராக்டர் பிஸ்னஸ் அப்படின்றது அது போனஸ் தான். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஆவரேஜிங் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் ஆவரேஜ் வந்து ஃபார் எவ்ரி 10% ஃபால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஷேர் ப்ரைஸ் 10% கீழே விழுந்தா நீங்கள் ஆவரேஜ் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுடைய ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ்லேருந்து 10% கீழே வந்தால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஒரு ப்ரைஸில் கன்சிடர் பண்ணியிருப்போம். அந்த ப்ரைஸ்லேருந்து 10% கீழே வருது அப்படின்னா நான் வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. தென் கோல்டு ETF பற்றி ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாங்க. என்னதான் சார் கோல்டு ETF நடக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இப்போயுமே கொடுத்துட்டு ஃபிசிக்கல் கோல்டாக எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. நான் தொடர்ந்து கோல்டு ETF கன்சிடர் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்குது. எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். என்ன நாம்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம முற்காலங்களில் சொல்லியிருந்தோங்க. 50% வரைக்கும் கோல்டு ஃபியூச்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னா அது ரிஸ்க் தான். 50% வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர கண்டிப்பாக 50% வந்து கோல்டு ஃபியூச்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ டிபெண்டிங் அப்பான் இந்த கம்பெனி இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது மாறும். நான் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க சந்தேகம் பயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா கொடுத்துட்டு ஃபிசிக்கல் கோல்டுக்கு போயிடுறது பெஸ்ட்டு. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. நான் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா PE கிடையாதுங்க. தென் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து பஜாஜ் குரூப் தான். பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே ஒரு 16% பக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பஜாஜ் எலக்ட்ரிக்கலை பார்க்குறதுக்கு பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பார்க்கலாம். தென் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸே நல்ல லெவலில் தான் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு பிஸ்னஸும் இருக்குது, பட்டர்ஃப்ளை காந்திமதியும் இருக்குது. இந்த குவார்ட்டரில் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை டியூ டு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். பட் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு 4 or 5 இயர்ஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவாங்க அப்படின்ற ஹோப் எனக்கு இருக்குது. நான் இன்னும் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கல. நீங்கள் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி கேட்டதுனால நான் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இது போக இண்டக்ஷன் குக்டாப்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா TTK ப்ரெஸ்டீஜை பார்க்கலாம். அவங்களும் வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணுறாங்க, அப்படியே டபுள் ஆக்கியிருக்கிறாங்க. TTK ப்ரெஸ்டீஜ் என்ன சொல்கிறாங்க, D2C பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ எங்களுடைய ப்ராடக்ட் இனோவேஷன் அப்படியே டபுள் ஆகுவோம். தென் ரீட்டைல் ப்ரெசன்ஸை நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். தென் எங்களுடைய க்ரோத்தை ட்ரிவன் பண்ணுறது பிராண்ட் பில்டிங், தென் குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. TTK ப்ரெஸ்டீஜ் மல்டி இயர் லோவில் தாங்க இருக்குது. வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓவராலாக மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் இருந்திருக்குங்க. நேற்று பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. இது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் இல்லை ஃபால்ஸ் ரேலியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேலி ஆகிறப்ப நம்ம வேடிக்கை பார்க்கலாம், இல்லை வேறு வேலையை பார்க்கலாம். மார்க்கெட் என்னைக்கு அடிக்கிறாங்களோ அன்னைக்கு வேல்யூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.